காசு மேலே போயிட்டே வாடி பெரிய மாடுனா இதில் தான் விடுவான் பார்த்துக்காங்க. உள்ளே வாடிக்குள்ள இல்லைங்க, வெளியே இருந்து பார்ப்போம். இது நாங்களாக செஞ்ச வாடி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு என்ன உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாடி செய்கிறோம். எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் படுற எங்களுக்கு சந்தோஷம். கஷ்டப்பட்டு வாடி கட்டினதுக்கு அது ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடு காட்டிடுவோம், வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நம்ம சின்ன பையங்க பிடிக்கிற மாதிரி மாடு. அந்த மாடு அடுத்து காட்ட போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையங்க பிடிக்க வேண்டிய மாடு. நாங்கள் சும்மா மட்டும்தான் அந்த மாடு விடுவோம், அந்த மாட்டை நாங்கள் பிடிக்க மாட்டோம். போன வீடியோவில் அந்த மாட்டை பிடிக்கிற மாதிரி காட்டினோம். அந்த மாடு ரொம்ப இளைச்சிருச்சு. அதனால் நாங்கள் இப்போ இந்த பெரிய மாட்டை மட்டும்தான் பிடிக்க போகிறோம். வாங்க அந்த பெரிய மாட்டை பார்ப்போம். பார்த்தீங்களா மாடு எப்படி நிற்கிது? நான் இங்கிட்டு வாட. நானே குரு போனால் முட்டாது, நான் தருணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட். நானே குரு போனால் முட்டாது, வேறு எவன் போட்டாலும் முட்டிடும், பார்த்துக்கோங்க. ஏய் அடுத்து இந்த சின்ன பையன் அணையிற மாட்டை காமிப்போம் வாங்க. இதைத்தான் நாங்கள் பிடிக்க போகிறோம், நாங்கள் தான் கழட்டி விட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாடி பார்த்தீங்களா, சின்ன பையன் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கானா, அவன் தான் பிடிக்க போகிறான் அந்த மாட்டை, சின்ன மாட்டை. வாங்க பார்ப்போம். சின்ன மாடு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று 5 தடவை விட்டோம். 5 தடவையும் பிடிப்படாமல் போச்சு. லாஸ்ட்டு தடவை ரொம்ப இளைச்சனால மாடு ஸ்லோவாவோடையும் பார்த்து பிடிச்சிட்டாங்க. கயிறை வந்துருச்சுடா, புறா இந்த நிற்கிதாருங்க. இந்த மாட்டை தான் அங்கே ஒருத்தன் பிடிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா மாடு? சரி வாங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவனோ வாடியை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, அவனை போய் அடிக்க. காசு மாட்டை கட்டிட்டியான் பாருங்க.